இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். இந்த பக்கம் ஒரு பீஸ் வச்சிட்டோம். இது இப்படியே ஷட் பண்ணிட்டேன்னா உள்ளே இருந்து அந்த கார்னர் ரீச் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் இங்கே மட்டும் பீஸ் போட்டுறோம். ஓகேவா? இங்கிட்டு இருந்து இந்த கார்னர் ரீச்சபிள், இந்த பக்கம் இருந்து இந்த கார்னர் ரீச்சபிள். திரும்ப இதை க்ளோஸ் பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன், இங்கிட்டு இருந்து அந்த கார்னர் ரீச்சபிள். ஓகே, இது எல்லாமே ஆன் சைட்டில் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணணும். ஓகே. இப்போ நான் இந்த பீஸை இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டேன்னா அந்த கார்னர் இருக்கிறது அந்த ஷெல்ஃப் வழியாக ரீச் பண்ணுறது கஷ்டம். அந்த கார்னரை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுதான் விஷயம். இதுவும் இந்த கார்னர்ஸ் இதில் முடிஞ்ச அளவு நான் நிறைய விஷயங்களை ஈஸியாக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நான் இதை ஓப்பன் பண்ணால் இங்கே பெண்ட் பண்ணி அழகாக லாஸ்ட் ஸ்பேஸ் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு இந்த பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம் இதெல்லாம் ஸ்பேஸ் மேக்ஸிமம் மினிமல் வேஸ்ட் பீஸ், வேஸ்ட் கிரானைட், வேஸ்ட் டைல்ஸ் எல்லாத்தையும் வச்சு அன்சைஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் ஓகே, அரேஞ்ச் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு கார்னராக கொண்டு